அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 97:11, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாருக்காக என்றால் நீதிமான். யார் அந்த நீதிமான்னா, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அவரை ஏற்றுக்கொண்டு சொந்த தெய்வமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே தன் வாழ்வை அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருமே நீதிமான்கள். அவர்கள் நீதியை செஞ்சதனால் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியாகிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். தண்டனையை ஏற்றுக்கொண்டு பாவி அடைய வேண்டிய தண்டனையை இந்த ஒரு பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து தண்டனை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று யார் யார் எல்லாம் நம்புகிறார்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்புகிறார்களோ, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்படுகிறது. அவர்கள் எல்லாருமே நீதிமான்களாம். ஆகவே அந்த நீதிமானுக்கு இந்த பூமியில ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரா? வெளிச்சத்தை வைத்திருக்கிறார், மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறாராம். ஆகவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்ல செய்தி, அருமையானவர்களே, நீங்கள் நீதிமான். உங்களுக்கு இருள் கிடையாது, உங்களுக்கு வியாதி அவர் வைக்கல, தரித்திரத்தை வைக்கல, சாபங்களை வைக்கல, பற்றாக்குறையான வாழ்க்கை வைக்கல, அனுதினம் சண்டை சச்சரவு வழக்கு போராட்டம் நிம்மதியற்ற வாழ்வு இதை அவர் வைக்கல. உங்களுக்கு இதற்கு மாறாக வெளிச்சத்தையே வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்துல தான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது, சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, செல்வ செழிப்பு இருக்கிறது, நீதியுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதைத்தான் ஆண்டவர் உங்களுக்காக விதைத்து வைத்திருக்கிறாராம். இதனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அடைவீங்க. ஆகவே தைரியமாக சொல்லுங்கள், கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் வியாதிகள் வரும்போது இது எனக்கானது அல்ல, கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தை தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், விதைத்திருக்கிறார். ஆகவே அந்த வெளிச்சத்தில் நான் வாழ்வேன், வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பேன், மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி அடைவேன் என்று அவரை முன்னிட்டு சந்தோஷமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற வெளிச்சத்தில் வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மற்ற எதிராக இருக்கிற எந்த எதிர்மறையான நெகட்டிவான காரியத்தையும் ரிஜெக்ட் பண்ணுங்க, புறக்கணிங்க, தள்ளிவிடுங்க. எனக்கானதை கர்த்தர் வெளிச்சமாக வச்சிருக்கிறார், இது எனக்குரியது என்று உரிமை பாராட்டுங்கள். நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைந்து சுகத்தின் மேல் சுகமடைந்து மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வாழ்வீர்கள். உங்கள் சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியாது. நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய எங்களுக்கு வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் விதைத்திருக்கிறீர். அது ஏற்ற காலத்தில் பலனை ஆண்டவரை நாங்கள் அனுபவிப்போம். ஆகவே எங்களுக்கானது வெளிச்சமும் மகிழ்ச்சியும் தான். அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு விதைச்சு எங்களுக்கு அப்படிப்பட்ட உயர் வாழ்வை கொடுத்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.